ரோமானியர்கள் அந்த காலத்திலேயே மருத்துவத்துக்கு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம இப்போ பாக்குற மாடர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு சமமான லெவல்ல தான் அவங்களும் இருந்தாங்க. அகழாய்வுல பொம்பை, ஹெர்குலேனியம் மாதிரி நகரங்கள்ல கிடைச்ச கருவிகள், கத்தி, எலும்பு துளை கருவி, ஊசி கருவி, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்க சர்ஜரியே பண்ணிருக்காங்க போலன்னு உடனே நமக்கு புரியும். அதுக்கப்புறம் பழைய ரோமன் மருத்துவர்கள் எழுதின எழுத்துக்கள்ல காயங்களை எப்படி கட்டு போடுறாங்க, சூட்டு குறைக்க எப்படி சிகிச்சை பண்றாங்க, என்ன மூலிகை மருந்து கொடுக்குறாங்க, எல்லாம் பக்கத்துல டாக்டர் நோட் போட்ட மாதிரி எழுதியிருக்கோம். மனித எலும்பு ஆய்வுல கூட தலை எலும்புல தொலை செய்திருக்கும் தடயங்கள், முறிந்த எலும்பு சரி செய்திருக்கும் தடயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதெல்லாம் பார்த்தா அந்த காலத்திலேயே பிரெயின் சர்ஜரி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நம்ப முடியாம இருந்தாலும் ஆனா அதுதான் உண்மையும் கூட. ரோமன் இராணுவத்துக்கு இருந்த மருத்துவமனை சிதிலங்களும் பெரிய ப்ரூஃப். தனி பேஷண்ட் ரூம்ஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், சர்ஜரி ரூம் மாதிரி அமைப்புகள் அந்த ரோமானியர்கள் காலத்துல இருந்ததுன்னு தெரியுது. சில காயங்கள்ல புழு இருந்த தடயங்கள் கிடைச்சதால காயம் ஆற்ற புழு வச்சு சிகிச்சை பண்ணினாங்கன்ட்டு கூட சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. கிளாடியேட்டர் பள்ளிகள்ல கிடைச்ச முரண்ட மருந்துகள், மூலிகை பொடிகள், ரத்தம் படிந்த கருவிகள் கூட ரோமானியர்களோட ட்ரீட்மெண்ட் எவ்வளவு ரஃப் ஆனாலும் ப்ரொஃபஷனலா இருந்துச்சுன்னு காட்டுது. ரோமானியர்களோட குளியலறை சிதிலங்கள்ல இருக்கும் சூடு குளியல், குளிர் குளியல், நீராவி அறைகள் எல்லாம் உடல் வலி, காய்ச்சல், நரம்பு பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்டா யூஸ் பண்ணினது பெரியதா எழுதப்பட்டு இருக்கு. இத்தனை ஆதாரங்களும் சேர்ந்து பார்த்தா ரோமானியர்கள் வெறும் போராடுற மாந்தர்கிட்ட அல்ல, அறிவியல் அடிப்படையோட சிகிச்சையும் அப்ளை பண்ணிய ஒரு விழிப்புணர்வு சமூகம்னு தெரியுது.